இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய புத்தகம் ஜொஹ்ரான் மம்தானி அவர்களை பற்றியான குரல் அற்றவர்களின் குரல். ஜொஹ்ரான் மம்தானி இன்று உலகத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளில் ஒருவராக திகழக்கூடிய நபராக மாறியிருக்கிறார். மஹ்மூத் மம்தானி அவர்களுடைய மகனாக அமெரிக்காவில் குடிபெயர்ந்த ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர். அமெரிக்காவினுடைய அதிபருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நியூயார்க்கினுடைய மேயர் பதவியில் தற்பொழுது பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் தேர்வு செய்யப்பட்டு இன்று மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு உருமாறியிருக்கிறார். ஜொஹ்ரான் மம்தானி அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து அமெரிக்க தேசத்தில் தலைவராக உருவாகியிருக்கிறார் என்று சொன்னால், ஏகாதிபத்தியத்தின் வாயிலாக உலகை பல்வேறு ஆளுமைகளுக்குள் செலுத்துகின்ற அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய புதிய நவீன சீர்திருத்த கருத்துக்கள் என்று சொல்லப்படக்கூடிய பைத்தியகாரத்தனத்திலிருந்து மாற்று சிந்தனை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த நபராக திகழ்கின்றார். இவருடைய தேர்வில் பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. அதே டெஸ்லாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டெஸ்லாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய எலான் மாஸ்க் முதல் ஜியோனிசத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் வரையிலுமான பெஞ்சமின் நெதன்யாஹு வரையிலும் பல்வேறு நபர்களினுடைய பல்வேறு திட்டங்களில் அகப்பட்டு கொள்ளாமல் சாமானிய நபர்களுடைய குரலாக வெளிப்பட்டு நியூயார்க்கினுடைய மேயராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். நியூயார்க்கினுடைய மேயர் என்பது சாதாரண மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மேயரை போன்ற ஒரு பதவி அல்ல. அமெரிக்காவினுடைய அதிபருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பதவி. இந்த பதவியில் இருக்கக்கூடிய நபர் என்னுடைய பதவி பிரமாணத்தில் குர்ஆனை முன்னெடுத்து குர்ஆனை பொதுவாக்கி சோசியலிச சித்தாந்தத்தில் தலைத்து அதே போல ஏகாதிபத்தியத்தை முன்னெடுக்கக்கூடிய கட்சியிலிருந்து இதை செயல்படுத்துவதுமாக இன்று பார்க்கப்படும் பொழுது ஜனநாயகத்தினுடைய அடுத்த கட்ட பரிணாமத்தினுடைய தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அந்த அடிப்படையில் ஜொஹ்ரான் மம்தானியினுடைய இன்றைய வளர்ச்சி என்பது உலகத்தில் ஜனநாயகத்தை முன்னெடுக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ரோல் மாடலாக திகழக்கூடிய நபரினுடைய பற்றியான இந்தியாவில் வெளியேறக்கூடிய தமிழில் வெளியேறக்கூடிய முதல் புத்தகமாக இந்த புத்தகத்தை நான் பார்க்கிறேன். மால்கம் என்கின்ற மால்கம் எக்ஸ் குறித்தான புத்தகத்தை எழுதிய நியூஸ் 7 முன்னாள் ஊழியர் முன்னாள் செய்தியாளர் திரு மால்கம் அவரால் எழுதப்பட்ட இந்த புத்தகம்தான் குரல் அற்றவர்களின் குரல். உங்களுக்கு நான் இந்த தினத்தில் பரிந்துரை செய்கிறேன். நீங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகத்தில் ஒன்றாக தேர்வு செய்து கொள்ளலாம்.